தோணி மடுவு திட்டம். தோணி மடுவு திட்டம்னு ஒரு திட்டம் இருக்கிறது, அது தெரியுமா உங்களுக்கு? தோணி மடுவு திட்டம். அது நான் என்னடா உட்கார வச்சுட்டு என்னமோ தோணி மடுவு மலையில தண்ணி அப்படின்னு சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. மகளிரான நாம தான் அதுல கஷ்டப்படுறோம். தண்ணி இல்லைன்னா யார் கஷ்டப்படுறாங்க? யாரு? மகளிர் தான். வீட்டுல இருக்க தாய்மார்கள் தான். வீட்டுல வெளியில இருக்க ஆம்பளைங்க போயிட்டு வந்து குளிக்கிறதுக்கு தண்ணி நீங்க கஷ்டப்பட்டு புடிச்சு வச்ச தண்ணி எடுத்து அப்படியே அண்டா அண்டாவா குளிச்சுடுவாங்களா இல்லையா? நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த தண்ணியை புடிச்சு வச்சீங்க உங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்க வெளில போயிட்டு வந்தாங்கன்னா அந்த தண்ணியை எடுத்து குளிச்சுடுவாங்க, இல்ல குடிச்சிருவாங்க. யாருக்கும் அடுத்தவங்களுக்கு இருக்குதா என்பதை பற்றி அவங்களுக்கு தெரியாது. என்ன அந்த வேலையை செய்வது மகளிர். தண்ணீருக்காக ஒரு பெண் தன் வாழ்நாளில் பாதியா நடந்தே கழிக்கிறாங்களாம். தண்ணி வேணும்னா நடந்து நடந்து குடத்தை தலையில ஒரு குடம், இடுப்புல ஒரு குடம், கையில ஒரு குடம், பக்கெட் எடுத்துக்கிட்டு அவங்க நடந்தே அவங்க வாழ்நாள்ல பாதியா அந்த பெண்கள் கழிக்கிறாங்க. யாரு? பெண்கள். அதனாலதான் இந்த தண்ணீரை பற்ற விஷயங்களை உங்களுக்கு சொல்றேன். விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. விஷயம் தெரியாம இருந்தா யாரா நம்மள மதிப்பாங்களாமா? என்ன சொல்லுவாங்க? அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. அது பேச்சப்ப யாரா கேட்பாங்களா? அதுக்கு என்ன தெரியும், அது சும்மா வீட்டுல சமைச்சுன்னு இருக்குது அப்படின்னுடுவாங்க. விஷயத்தை பெண்களாகிய நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அந்த மழை தண்ணி வருது, அது நமக்கு வர வேண்டிய தண்ணி. அந்த தோணி மடுவு திட்டம் என்பற திட்டத்தை பத்தி இந்த பகுதியில யாருக்குமே தெரியாது. அந்த தோணி மடுவு என்ற இடம் எங்க இருக்குன்னா அந்தியூர், அந்த பவானி அந்த இடத்துல சொல்றோம் இல்லையா, அங்க பர்கூர் மலையில இருக்குது. அந்த தோணி மடுவுல அந்த இடம் பாத்தீங்கன்னா நல்ல பெரிய நீர் பிடிப்பு பகுதி. அந்த இடத்துக்கு போயிருக்கிற ஒரே தலைவர் யாரு? அன்புமணி ராமதாஸ். அவர் மட்டும்தான் அந்த தோணி மடுவுன்ற இடத்த போய் ஆய்வு செய்து அந்த இடத்துல தண்ணீரை தேக்கி வைக்க முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அந்த திட்டமான 1980 அந்த திட்டம் இருக்கு. அது இது வரைக்கும் செயல்படுத்தப்படவே இல்லை. கிட்டத்தட்ட 45 ஆண்டு காலமாக அந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வரவில்லை. அந்த தோணி மடுவு இடத்துல நீரை தேக்கி வைத்து விட்டால் காலத்துக்கும் மேட்டூர்ல கஷ்டமே கிடையாது. குடிக்கிறதுக்கோ இல்ல குளிப்பதற்கோ, ஆடு மாடுகளுக்கு நல்ல தண்ணி, நம்ம குழந்தைங்க குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி, விவசாயத்துக்கு நல்ல தண்ணி எல்லாமே கிடைக்கும். ஆனா அந்த தோணி மடுவு திட்டத்தை இது வரைக்கும் யாரும் செயல்படுத்தவே இல்லை.